மாம்பாறை முனியப்பன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மலைக்கு மேலே இந்த படி வழியாக நம்ம மேலே ஏறி பார்க்குறோம். அங்கங்கே வேண்டுதலுக்காக வந்தவங்க அங்கே சாமிக்கு படையல் கொடுத்துட்டு கறி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மலை மேலே கோவில் வந்துருச்சு. மேலே வந்து கிருஷ்ணன் கோவில் இருக்கு. சாமி பெல்லு. இது கிருஷ்ணன் கோவில். அவர் தான் நம்ம ஹைந்த மகரிஷி சொன்னல, அவரோட பரமபாதம். வருணன் இல்லை எல்லாமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா இதோட வரலாறு எப்படின்னா, இது வந்து மகாபாரதம் காலத்துக்கு நம்ம போகும். அங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் அவங்க 5 பேர், அவங்களோட ஒரு மனைவி திரௌபதி. அவங்க பார்த்திங்கன்னா இங்கே பழனி பக்கம் ஐவர் மலை அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்போ இது பக்கம்தான் கள்ளிமந்தயம் அந்த வழியாக இப்போ வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாந்தோப்பாக இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாமரத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஒரு மாங்காய் வந்து காய்க்கும். அந்த மாங்காய் வந்து யாருக்கும் அதிகமாக கண்ணுக்கு தெரியாது. அந்த திரௌபதின்றவங்க பார்க்கும்போது அந்த மாங்காய் தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த மாங்காய் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கவும், உடனே அர்ஜுனன் வந்து அம்பை விட்டு அந்த மாங்காயை தட்டிட்டார். தட்டி கீழே விழுகவும் ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு உடனே கிருஷ்ணன் பரமாத்மன் வந்துட்டார். வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாங்கனிக்காக இங்கே ஒரு சைந்த மகரிஷி வந்து 12 வருஷமாக தவம் இருக்கிறாரு, அவருக்காக தான் இந்த மாங்கனி. நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அவரோட சாபத்துக்கு ஆளாவீங்க, அதனால் இருந்த இடத்துலையே நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிட்டார். இவங்க அதை இடத்துல வச்சுட்டு அவங்க இடத்த காலி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவர் தபத்தில் இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த மாங்கனியில் அந்த அம்பு விட்ட தடம் வந்து இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப கோபமுற்று பார்க்குறாரு. அப்போ அங்கே கிருஷ்ணன் வந்து மாடு மேய்க்கும் சிறுவனாக இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு இவன் தான் அந்த மாங்காயை கல்லை வெட்டி எறிஞ்சிருக்கான் அப்படின்ற கோபத்தில் விரட்டி வந்திருக்காரு. அவர் இந்த மலைக்காக இந்த மலையில் வந்து அந்த கிருஷ்ணன் கோயில் பார்த்து சொன்னல, அங்கே வந்து வரவும் அவரோட தலைமுடியை பிடிச்சிருக்காரு சைந்த மகரிஷி. பிடிச்ச உடனே கிருஷ்ணனும் மறைஞ்சிட்டார். இவர் முடியை பிடிச்சதில் வந்து உடனே ஞான திருஷ்டியில் வந்தவங்க யார் என்ன நிலவரம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம கிருஷ்ணனவே நம்ம பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபத்தில் அவர் அந்த இடத்துல பாறையாகிட்டார். பாறையாகும்போது ஒரு சின்ன சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். என்னென்னா, இந்த இடத்துக்கு ஒரு பெண்ணால் தானே நம்மளுக்கு அந்த மாங்கனி கிடைக்கல,
அந்த மாங்கனி இருக்கிற இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். இது சூரியகுண்டம். இதாங்க அந்த மாங்கனி. பஞ்ச பாண்டவர்கள் மாங்கனி பறித்த தோஷம் நீங்க மாங்கனி பாறை. இதாங்க அந்த மாங்கனி. இதாங்க நம்ம தொட்டுக்கலாம். இதாங்க அந்த மாங்கனி. இப்போ இங்கே இந்த இடத்துல தான் விழுந்திருக்கு. விழுந்த உடனே அவரும் ஒரு சின்ன சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு பெண்ணால் தானே நம்மளுக்கு இந்த மாங்கனி கிடைக்கல, அதனால் இந்த இடத்துக்குள்ள பெண்கள் யாரும் நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு சாபமும், அவருக்கு பாதுகாப்பாக இருந்த முனீஸ்வரனுக்கு அருளும் கொடுத்துட்டு போயிருக்காரு. உன்னை நம்பி வரவங்களுக்கு நல்ல அருளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அருளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது சூரிய குண்டம். இது சந்திர குண்டம். இப்போ தான் எழுதி மறைச்சிருக்காங்க. இது சந்திர குண்டம். அப்படியே வந்தீங்கன்னா இது காற்று வாயில். பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்க. மரகத மாமாலை பாண்டவர் குகை. பஞ்சபூத சக்தியால் உருவான திரௌபதி கங்கா தீர்த்தம் வேண்டி தவம் செய்த குகை. அதனால் இந்த குகையில் பஞ்சபூத சக்தி நிலை கொண்டுள்ளது. இந்த குகையில் 5 வாயில்கள். அருள் காசி தரும் மாதங்கள். நீர்வாயில், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம் அதிசயம் நீங்கும் பார்க்கும்படி அமைந்துள்ளது. திரௌபதி நீராடிய ஆகாய கங்கை இன்று வரை வத்தாமல் மலைமேல் உள்ளது. ஆலம் விதை கடுகிலும் சிறியது, ஆனால் அதனுள் இருக்கும் விருட்சகம் காணத்தில் பெரியது. அதுபோல் இங்குள்ள ஆலயம் சிறியது, ஆனால் பஞ்சபூத சக்தி கொண்ட ஆன்மீகம் பெரியது. இதை அறிந்தவர்க்கு தெரியும், தெரியாதவர்க்கு புரியும் புரியாத புதிர். பாம்பாட்டி சித்தர் இருக்காரு. பஞ்சபாண்டவர் குகை. பஞ்சபூத நாயகி திரௌபதி பாஞ்சாலி அம்மன். பாம்பாட்டி சித்தர். இது காற்று வாயில். இது திரௌபதி அம்மன். திரௌபதி அம்மா. சிவாய நம. திரௌபதி அம்மா. என்ன விளக்கு இருந்தாவது கொஞ்சம். இது காற்று வாயில். அப்படியே கொஞ்சம் நம்ம சுற்றி போகணும்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பாம்பு மாதிரி ஒரு சிலை இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். இது காற்று வாயில். மரகத மாமாலை பாண்டவர் குகை. பக்தர் அன்போடு வருவாய்க்கிறோம். இங்கே கீழே பூரா மது அருந்தியவர்கள், அசைவம் சாப்பிட்டவர்கள் குகைக்குள் செல்ல வேண்டாம். திரௌபதி அம்மன் கங்கா தீர்த்தம் வேண்டி தவ நிலையில் உள்ளது. சிலையை தொட்டு வணங்காதீர்கள், தியானம் செய்யுங்கள், அருளாசி பெறுங்கள். சிறப்பு பூஜைகள் நடக்கும். திரௌபதி அம்மா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிக்கலாம். திரௌபதி அம்மா. பாண்டவர்கள் மாங்கனி பறித்த தோஷம் நீங்க ஆகாய கங்கை தீர்த்தம் வரவழைத்து அதில் நீராடி தோஷம் போக்கினர். தீர்த்தம் மலைமேல் என்றும் இருக்கும்படி செய்துவிட்டு சென்றார்கள். தீர்த்தம் இன்றளவும் மலைமேல் இருக்கிறது. வாங்க அதையும் பார்க்கலாம். நம்ம அந்த கீழே அந்த முனீஸ்வரன் கோயிலுக்கு போனோம்ல, அங்கே ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருந்தது. அது பார்த்திங்கன்னா அரைவாசி இருந்தது. அதுதான் பாருங்கள். இதுக்கு அந்த மலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். வியூ அங்கே மேலே தான் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது. அங்கே தான் அவரோட முடியை பிடிச்சிருக்காரு அந்த சைந்த மகரிஷி.
இதுதாங்க அந்த வற்றாத சுனை. அந்த சாபம் நீங்க வேண்டி இந்த ஆகாய கங்கை இந்த குளத்தில் தாங்க அவங்க குளிச்சிருக்காங்க. ஆகாய கங்கை தீர்த்தம் அசுத்தம் செய்யாதீர், இறை வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. நம்ம காலை மட்டும் நினச்சிக்கிறோம். பட்டாசு சத்தம் அடிக்கடி கேட்குதுங்க. நம்ம வேண்டுதலுக்காக 10 ரூபா ஒரு பட்டாசு வந்து 10 ரூபா கொடுத்தோன்னா நம்ம பேரை சொல்லி பட்டாசு வெடிச்சு விட்ருவாங்க. இப்போ இதாங்க நம்ம அங்கேருந்து பின்னாடி பார்த்தோம்ல பாஞ்சாலி அம்மன் அந்த குகை. அசைவம் சாப்பிட்டவர்கள் குகைக்குள் செல்லாதீர்கள் போட்டிருக்காங்க. நம்ம எதுவும் சாப்பிடல. நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கீழே போய் சாப்பிடலாம். இது நிலத்திற்குண்டான வாயில். இங்கேயும் ஏதோ ஒரு குகை இருக்குது. இது நிலத்திற்குண்டான வாயில். ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே என்ன எழுதியிருக்காங்க? இப்போ நம்ம இது பார்த்துட்டு இதுதான் வழி. நம்ம அப்படி நேராக போயிட்டோம். இப்போ கீழே அந்த முன்னாடி பார்த்தோம்ல அந்த திரௌபதி அம்மன் பார்த்துட்டு நேராக இந்த பக்கம் வந்துருக்கணும். இந்த பாதை போட்டிருக்காங்க. பொதிகையில் தோன்றிய கொண்டருங்கி தென்றல். மழை பாருங்க. இதில் இதாங்க பாதை. இது வந்து பார்த்திங்கன்னா நீர்வாயில். இப்படி நம்ம பாருங்கள் எவ்வளோ குனிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. நீர்வாயில், அது நிலம் வாயில், அங்கே இருக்கிற வந்து காற்று வாயில், இது வந்து ஆகாயம் வாயில்.
இந்த பஞ்சபூதத்துக்கும் இந்த இடத்துல வந்து அந்த பாறை குகைக்குள்ளே வாயில் இருக்குதுங்க. ஆண்டவா, ரொம்ப ரொம்ப குறுகி இருக்குது. நம்மளே ரொம்ப குனிஞ்சு தான், நானே ஒல்லி ஆனாலும் தான் குனிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்குது. இது ஒரு பெல் இருக்குது, அடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இவங்க ஆகாய வாயில், பாண்டவர் குகை. பாண்டவர் குகை நம்ம தீபம் கொண்டு வந்தால் ஏற்றிருக்கலாம், தீபம் ஏற்றிருக்கலாம். குண்டம், இது அவங்கள காக்கிற கங்காதேவி. கங்காதேவியை வழிபட்டுக்கலாம். ஒவ்வொரு தெய்வம் பக்கத்தில் கண்ணாடியும் வச்சுருக்காங்க. இது பஞ்சபூதங்கள். வனபத்ரகாளி, வனபத்ரகாளி அம்மா. வனபத்ரகாளி அம்மா இது நேரம் வந்து காற்று வாயில். அங்கே தான் அங்கே திரௌபதி அம்மானை பார்த்தோம், ஒரு பாம்பாட்டி சித்தரும் பார்த்தோம். ஒவ்வொருதுக்கு வந்து அவங்க குண்டம் வச்சுருக்காங்க. கங்கா. நம்ம அடுத்த இடம் வந்தால் எண்ணெய் தீபம் பத்தி எல்லாம் பண்ணுவோம். நாமளே இதான் முதல் தடவை. இது பஞ்சபூதங்களை வழிபட்டுக்கிறோம். நீர்வாயில் வழியாக வந்தோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள்: நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். பஞ்சபூதங்கள் வழிபட்டுக்கலாம். பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள். வனபத்ரகாளி அம்மன் நிலம் வழியாக வந்தாங்கன்னா வனபத்ரகாளி அம்மனை பார்த்துக்கலாம். கங்காதேவி. நெருப்பு வாயில் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நெருப்பு வாயில் தெரியுதுங்களா? நெருப்பு வாயில். பஞ்சபூதத்துக்கும் இங்கே வாயில் இருக்குது, நம்ம பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா வனபத்ரகாளி நிலம். அங்கே இருக்கிறது வந்து காற்று. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு. இங்கே இருக்கிறது ஆகாயம். இங்கே இருக்கிறது வந்து நீர்வாயில். இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு நிலம், இது செகண்டு நீர்வாயில் வழியாக வந்தால் நீர், தேர்டு நெருப்பு, ஃபோர்த்து காற்று. அங்கே இருக்கு பாருங்கள், ஃபோர்த்து காற்று, ஃபிஃப்த்து ஆகாயம். இதாங்க பஞ்சபூதங்க. பஞ்சபூத வாயில் பார்த்தீங்களா? பஞ்சபூத வாயில். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. இப்போ சுவாமி தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம வெளியே வரலாம். அவ்வளோ இந்த பாதை வழியாகவே வெளியே வந்துட்டோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை தீர்த்தம் இருக்குது. திரௌபதி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க. பஞ்சபூத தலங்களுக்கு அந்த 5 வாயில்களுமே இருக்குது. கீழே அங்கே முனியப்பன் பார்த்தோம்ல, அங்கே வந்து அந்த மாமரம் இருக்குது. அந்த மாமரம் கீழே வச்சுருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இங்கே தான் அந்த மாமரம் இருந்திருக்கு. மாமரம் இருந்து அந்த மாங்கனி வந்து இங்கே தான் விழுந்திருக்கு. சரி, திரௌபதி அம்மனுக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். மணி அடித்தா தான் அவங்களுக்கு காது கேட்கும். அடிச்சிட்டான் திரௌபதி அம்மன். என்ன, இங்கே ஒரு சாபம் கொடுத்தனால, இந்த மகரிஷி சாபம் கொடுத்தனால பெண்கள் யாரும் வரக்கூடாது. அதாங்க இங்கே. ஏன்னா ஒரு பெண்ணால் தானே நம்மளுக்கு அந்த மாங்கனி கிடைக்கல. அதனால் இந்த இடத்துல யாருமே எந்த ஒரு பெண்ணும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சாபம் கொடுத்துருக்காரு. ஆண்கள் மட்டும் இங்கே வந்து அனுமதி.
கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்களா, கையில் பார்த்திங்கன்னா ஒரு சிகப்பு கயிறு வந்து தராங்க. இந்த கயிறு பார்த்திங்கன்னா 20 ரூபா. அந்த முனியப்பன் வந்து நம்ம அருள் வேண்டி நம்ம வாங்கிக்கலாம். அவர் இந்த இடத்துல தான் அங்கே தப்பாக இருந்திருக்காரு. இது வந்து கிருஷ்ணனுக்கு தனி சன்னதி வச்சுருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீடை மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அந்த ஒரு திருநாமம் போட்டிருக்காங்க. ரெண்டு சைடு ஆஞ்சநேயர் இவங்க இருக்காங்க. இதுதான் கிருஷ்ணன். இப்போ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே தான் போக்கு காட்டி இந்த சைந்தமலை ரிஷிக்கு வந்து இங்கே தான் வந்திருக்காரு. இங்கே தான் வந்து இருக்கவும் அவரோட தலைமுடியை பிடிச்சிருக்காரு. பிடித்த உடனே தான் அவருக்கு அந்த ஞான சக்தி வந்து கிடச்சிருக்கு. இது மாதிரி இந்த இடத்துக்கு பஞ்சபாண்டவர்கள் வந்திருக்காங்க, இந்த மாங்கனி அவங்க தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஞானோதயமாக வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த மாங்கனி கிடைக்கலையே அப்படின்னு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் பாறையாக வந்து மாறி ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த சாபம் நீங்க வேண்டியது அந்த ஆகாய கங்கை அவங்க வரவழைச்சி அதில் தீர்த்த நீராடி விட்டு போயிருக்காங்க. அந்த மாங்கனி பார்த்தோம். அந்த இடத்துல பஞ்சபூத ஸ்தலங்கள். இது மகரிஷி அவர் இருந்த இடம். இது கிருஷ்ணன் கோவில். கீழே பார்த்திங்கன்னா கீழே தான் அந்த மாம்பாறை முனியப்பன் கீழே தான் இருக்கார். இங்கே அவங்க மாம்பாறை முனியப்பன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேண்டுதல் என்ன வேண்டுனமோ அங்கே வந்து கொஞ்சம் பழிக்கும். உள்ளே வந்தீங்கன்னா அந்த கொடிமரத்தில் சீட்டு கட்டி, ஐயா எனக்கு இந்த மாதிரி நியாயமான முறையில் இது மாதிரி பணம் கொடுத்தேன், திருப்பி வரலை, அந்த பணம் எனக்கு திருப்பி வேணும், நியாயமான முறையில் எனக்கு பணம் வசூலித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு எழுதி அந்த மரத்தில் அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கடை அது இதுன்னு விசிட்டிங் கார்டு வந்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு தான் நிறைய தொங்குது. அந்த விசிட்டிங் கார்டு அங்கே கட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த பிரார்த்தனை நிறைவேறினோடனே அவங்க வேண்டுதல் மாதிரி அந்த ஆடு சேவல் அதை வந்து அவங்க பலி கொடுத்து அந்த படையல் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்திங்கன்னா அவங்க தட்டில் சாமிக்கு வேண்டிய கோட்ரு இந்த இது ஈரல் கறித்துண்டு எல்லாம் வச்சு அவருக்கு சாமிக்கு படையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஃபுல்லாக எல்லாமே இங்கே ஆம்பளை ஆளுகளே சமைச்சி சாப்பிட்டுட்டு மீதியை வந்து வீட்டுக்கு எடுத்து போகக்கூடாது. ஒரு சின்ன வெங்காயம் கூட எடுத்து போகக்கூடாது. இங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்று தானம் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஒரு குழியை தோண்டி புதைச்சிட்டு தான் அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க. பிரார்த்தனை இங்கே வந்து அவங்க பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா சாமிக்கு அவங்களுக்கு உண்டான பிரார்த்தனையை நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப ரிஸ்கெல்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது மரமே. இதே ஞாயிற்றுக்கிழமைனா நல்ல கூட்டம் இருக்கும். மேலே ஃபுல்லாக எங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு அடிக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். சரக்கு அடிச்சுட்டு நல்லா கறி சாப்பிட்டுட்டு போகிற கூட்டம் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெறும் சரக்கு பாட்டலு, வாட்ரு கப்பு இதுதான் அதிகமாக இருக்குது. அவங்கவுங்க வந்தாங்கன்னா பிரார்த்தனை முடிச்சுட்டு ஒரு டீமாக வருவாங்க. அந்த சாமிக்கு உண்டான ஆடோ கோழி சேவலோ அதை வெட்டிட்டு அவங்களே சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. எம்பிட்டு சரக்கு பாட்டில் பாருங்கள், சரக்கு பாட்டில், பீர் பாட்டில். இந்த தேக்ஸா நம்ம சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்டு தான் ஜாஸ்தி. இங்கே நிறையா இருக்குது.